இணையதளத்தை ஓப்பன் பண்ணால் இந்த இந்தியன் 2 சீனை வச்சு பயங்கரமாக வந்து கலாய்த்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கிறது. அதில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தன்னோட பாடியை காமிச்சிட்டு அங்கே இருக்க அடியால் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து தன் சிக்ஸ் பேக் மூலமாக வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுற மாதிரி வந்து ஒரு காட்சி வந்து வச்சுருப்பாங்க. இது ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது வந்து பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது, பெரும் ட்ரோலுக்கு வந்து உள்ளானது. இப்போ வந்து இந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து இன்னும் வந்து அது டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு வந்து சிக்ஸ் பேக் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து செமையாக வந்து இன்டர்நெட்டில் ட்ரோல் ஆகிக்கொண்டு இருக்குது. இதுக்கான விளக்கமாக தான் பேச போகிறோம். அதாவது வர்மக்கலை. ஸோ வந்து வர்மக்கலை வந்து இந்த வயசுலையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இதை தெரியாமல் வந்து பல பேர் வந்து ட்ரோல் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இதுக்கான விளக்கத்தை வந்து சங்கர் அவர்கள் சூப்பரான ஒரு ப்ரொமோலே வந்து சொல்லியிருப்பாங்க. பாபி சிம்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது சைனாவில் கூட 120 வயசு ஒருத்தருக்கு வந்து இருக்குது. அவங்க நினச்சா வந்து இப்போ வந்து 20 பேரை வந்து அடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திறமையானவங்க. வர்மக்கலை என்பது வந்து ஒரு ஆர்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதுக்கு பதிலாக உடலுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுவாங்க. ஃபுல் தியானத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளக்கம் வித் எக்ஸாம்பிளோட வந்து சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த வர்மக்கலையை தான் வந்து நம்ம இந்தியன் தாத்தாவுக்கு வந்து பயன்படுத்தி இருக்க மாதிரி வந்து இந்தியன் 2ல வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் இது எதையுமே வந்து கமல் ரசிகருக்கும் சரி மற்ற ரசிகருக்கும் சரி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஸோ வந்து சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க. இந்த வயசில் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து இத்தனை பேர் அடிக்க முடியுமா சிக்ஸ் பேக் வச்சு அப்படி இப்படின்னு கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக அந்த ஒரு ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு செமையாக வந்து கலாய்த்து கொண்டும் வருகிறார்கள் கமல் ரசிகர்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.